You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ஒவ்வொரு நாள் கால வேளையிலும் ஒரு 10 நிமிடம் இந்த நிகழ்ச்சியில கர்த்தருடைய வசனங்கள் தொடர்ந்து உங்களுக்கு விதைக்கப்பட்டு வருகிறது. தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் தன் நேரங்கள் எல்லாம் ஒதுக்கி உங்கள் மத்தியில் கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் வசனங்களை விதைக்கிறார்கள். ஆகையால் நல்ல நிலத்தில் விழுகிற எல்லா விதைகளும் 100மாக 60மாக 30மாக கனி தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஒரு சில விதைகள் முள்ளின் நடுவில் விழலாம், வழி அருகாமை விழலாம், கற்பாரியின் மேலே விழலாம். ஆனால் நல்ல நிலங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த விளைச்சல்கள் பரலோகத்துக்கு மிகுந்த பலனாய் இருக்கும் என்பதை நாங்கள் துல்லியமாய் அறிந்திருக்கிறோம். எனவே கடைசி நாட்களின் கடைசி பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் மார்ச் மாதம் முடிந்து ஏப்ரல் மாதத்தின் நடுவிலே நாம் தொடர்ந்து முன்னேறி கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஸோ தொடர்ச்சியாய் தேவனுடைய வசனத்தில் நாம் கவனமாக இருந்து ஒவ்வொரு நாள் கால வேளையிலும் நம்மை நாமே தேவனுக்கு அர்ப்பணித்து நாம் நடக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கேற்ற ஒரு செயல்முறையில் நாம் இந்த உலகத்தில் நடக்கும்போது நிச்சயமாய் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சகல ஆயுதத்தையும் வாய்க்காத பண்ணி நாம் செய்கிற காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தின ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31 வசனத்தை நாம் இந்த காலையில் தியானிக்க போகிறோம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? கர்த்தர் நம் பட்சத்தில் நின்றால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார் என்பதாக இந்த காரியத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதை தொடர்ந்து அநேக வார்த்தைகள் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது வசனத்தின்படி நாம் கவனித்து பார்ப்போமானால் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எதிராக இந்த உலகத்தில் ஒருவனும் நிற்க முடியாது என்பதை நாம் தெளியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் இந்த நாளில் நாம் வாழும்போது நிச்சயமாய் வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் வரக்கூடிய எல்லா போராட்டத்திலிருந்தும் அவரே நம்மை பாதுகாத்து தெளிவான பாதையில வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசுதான் நம்முடைய குறைகளை நிறைவாக்க முடியும். இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையில தீமையை நன்மையாக மாற்ற முடியும். இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான சூழ்நிலைகளை மாற்றி மதுரமாய் இனிமையாய் மாற்ற முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தொடர்ச்சியாய் தேவனோடு கூட பிரயாணப்படுவதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அப்படி அர்ப்பணித்து தேவன் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து அவருக்குள்ளே நீங்கள் ஜீவிக்கும் போது எத்தனை ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாய் வீசப்பட்டாலும் அவைகள் நம்மை மேற்கொள்ளாமல் நாம் அவைகளை மேற்கொண்டு வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே நன்மையானவைகளை கை கொண்டு நடப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது உண்மையாகவே தேவன் தெளிந்த பாதையில நம்மை நடத்தி கொண்டு போவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனமாற மாட்டார். தேவனோடு கூட நடப்பதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படி அர்ப்பணிக்கும் போது பலவிதமான இடர்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு பிசாசினால் உண்டாகும். சாத்தானுடைய வேலையை இடரலை உண்டாக்குவதுதான். அவன் பலவிதமான சோதனைகளும் பலவிதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு விரோதமாய் அவன் எழுப்பி உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வந்து கொண்டே இருக்க முடியும். ஆனால் நாம் அதில் ஜெயம் பெற வேண்டுமானால் நம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா அவர் நம்ம பட்சத்தில் நின்றால் நமக்கு விரோதமாய் ஒருவனும் எழும்ப முடியாது என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மரியாதை நம்ம என்ன செய்கிறோம்? மனிதர்களை நம்பி ஓடிவிடுகிறோம். அதே நேரத்தில் நம்முடைய சொந்த பலத்தை நம்பி விடுகிறோம். நம்ம வச்சிருக்கிற பணம், சொத்து, ஆஸ்திகளை நம்பி விடுகிறோம். கூட இருக்கிற நண்பர்களை நம்பி விடுகிறோம். உலகத்தில் உள்ள எல்லாமே அநித்தியமானது. ஆனால் அவர் ஒருவர் தான் நித்தியமானவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் கூட திடீரென்று மறைந்து போகலாம். அதுக்கப்புறமா உங்க நிலைமை பரிதாபத்துக்குள் சிக்கி போகலாம். ஆனால் ஆண்டவரை நீங்க நம்பி வாழ ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனால்
எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் அவர் நம்மோடு கூட நிற்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே இயேசுவை பின்பற்றுவதற்கு நீங்க உங்க இருதயத்தை அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் தொடர்ந்து உங்க காரியங்களில் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க போகும்போதும் பாதுகாப்பார், வரும்போதும் பாதுகாப்பார், கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அலுவலகத்துக்கு கடந்து செல்கிறீர்களா அந்த காரியத்தை ஆசீர்வதிப்பார், ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறீங்களா அந்த காரியங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி ஏறக்குறைய 4 to 5 வருஷத்துக்கு முன்னிருந்து உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதுக்கு காரணம் என்ன? வசனம் என்ற விதையை நீங்கள் உங்களுக்குள் அனுமதித்து அதை உங்களுக்குள்ள வளர செய்யும் போது, அந்த கனிகளால் நீங்கள் நிறைந்திருக்கும் போது, தேவன் உங்களோடு கூட வாசமா இருக்கும்போது இந்த உலகம் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் உலகத்தில் உள்ள காரியத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களுக்கு எழுதும் போது 8 அதிகாரம் 31 ரொம்ப அழகா இவைகளை சொல்லுகிறார். வாட் then shall we say to these things which if God is for us who can be against us என்பதை சொல்லுகிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் தேவன் உங்களோடு கூட நிற்பாரானால் யாரும் உங்களுக்கு விரோதமாய், யாரும் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்க முடியாது. ஆனால் அவர் நம் பட்சத்தில் நிற்க வேண்டும். அவர் நம் பட்சத்தில் நிற்க வேண்டுமானால் நாம் நீதியின் பாதையில் தான் நடக்க வேண்டும், நேர்மையான வழியில் நாம் நடக்க வேண்டும். கோணலான வழிகளில் போவதற்கு பல காரியங்கள் நமக்கு உண்டு. ஆனால் அவைகள் எல்லாம் விட்டு விலகி தேவனுக்கு ஏற்ற செயல்முறைகள் இந்த உலகத்தில் செய்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்து கொண்டு முன்னேறி கடந்து போகும்போது நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி கிறிஸ்துவின் அன்பை தரித்தவர்களாய் தொடர்ந்து முன்னேறும் போது தீமையான வழிகளுக்கெல்லாம் விலகி காத்து நன்மையான பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கண்ணை விழித்த உடனே தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாள் முழுவதும் அவர் சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு அலுவலக காரியங்களுக்கு, உலகத்தின் காரியங்களுக்குள்ள நீங்கள் பிரவேசித்து பாருங்கள். அநேக தீய காரியங்கள் நமக்கு விரோதமாய் வீசப்பட்டாலும் அவைகளெல்லாம் ஜெயம் கொண்டு நாம் முன்னேறி கிறிஸ்துவுக்காய் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எல்லாவற்றுக்காகவும் தேவ சமூகத்தில் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது தான் ஆண்டவர் பொறுப்பெடுத்து அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சமாதானத்தை தந்து, சந்தோஷத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, எல்லா தீய வழிகளுக்கு விலகி காத்து நன்மையான பாதைகளில் தொடர்ந்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடன் பாரங்களை கர்த்தர் நீங்க பண்ணுவார். அதாவது கடன் பாரங்கள் எல்லாம் இமைப்பொழுதில் அப்படி மரியாதை செய்ய மாட்டாரு. ஆனால் உங்க உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து அதன் மூலியமாய் நீங்கள் வாங்கியிருக்கிற கடன்கள் எல்லாம் அடைக்க கர்த்தர் கிருபை தருவார். கடன் ஏன் நம்ம வாங்குறோம்? இந்த உலகத்துல அளவுக்கு மீறி நாம் சில காரியங்களை யோசிக்கிறபடியால் தான் கடன் வாங்கி அவைகளுக்குள்ள பிரவேசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அப்படி நாம் இல்லாமல் கிறிஸ்துவையே பற்றி கொண்டு அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் சொல்லி நாம் ஜெபித்து செயல்படும் போது கடன் இல்லாத உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை கடன் பாரத்தில் இருந்தாலும் தேவன் உங்களை விடுவிப்பார். குடும்ப போராட்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆனால் நீங்கள் உங்களை அவர் சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அர்ப்பணிக்கும் போது அவர் உங்களோடு கூட இருப்பார். அவரோ உங்களோடு கூட இருக்கும் போது இந்த உலகம் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது. இந்த உலக காரியத்தை நாம் மேற்கொள்வோம். இந்த உலகத்தை சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிற அதிபதியும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அவனை மேற்கொண்ட கிறிஸ்து நமக்குள் இருக்கிறபடியால் நமக்கே ஜெயத்தை கொடுத்து அற்புதமான பாதையில் வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வதற்கு இந்த நாள் முழுவதும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவை, இந்த காலையில் உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலையில் இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். தீய செயல்களுக்கெல்லாம் விலகி காத்த நன்மையான பாதைகளில் நீரே வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். குறைகள் எல்லாம் நீக்கி நிறைவைத்தாங்க. அற்புதமான பாதையில் நம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க. எவைகளெல்லாம் போராடுகிறார்களோ அந்த போராட்டத்திலிருந்தெல்லாம் ஜெயத்தை கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பாவத்தை ஜெயிக்கிற முயற்சி எடுக்க
இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய இரக்கம் தந்து, பலன் தந்து, தயவு தந்து, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி அற்புதங்களை செய்து வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்க குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல நிறைவாகட்டும். கிறிஸ்துவின் அன்பு இவர்களுக்குள்ள நிலைக்கட்டும்ப்பா. அதிகமாய் நிரம்பி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பரிபூரணமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்க நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கிருபை தாரும். உங்க திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காலையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதே நேரத்தில் தேவனை துதியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவர்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.